சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 1, 2025. ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். நம்மளோட செபி ரூல் பிரகாரம் நம்ம வந்து ஒரு சார்ட்டை காட்டி நம்ம பேசுகிறோன்னா அது வந்து 3 மாதம் பழைய சார்ட்டை தான் நம்ம எடுத்து வச்சு காட்டி பேசணுமே தவிர கரண்ட் சார்ட்டெல்லாம் எடுத்து வச்சு நம்ம காட்டி பேசக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சார்ட்டை மட்டும் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் எடுத்தேன், டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்தேன். 26,250 காலை வந்து நான் செல் பண்ணேன். எந்த டைமுக்கு செல் பண்ணேன்னா காலையில் ஒரு 10:54 AM நான் செல் பண்ணியிருந்தேன். ஒரு 3 லாட் தான் நான் செல் பண்ணேன். ஏன்னா என்னோடய வியூ வந்து டவுன் சைடு டைரெக்ஷன் வந்து எனக்கு டவுன் சைடு டைரெக்ஷன்றதால நான் கால் ஆப்ஷனை செல் பண்ணேன் 3 லாட்டு. எனக்கு வந்து 10,000 லாஸ்க்கு மேலே எனக்கு ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு 122.85 வந்து என்னோடய ஸ்டாப் லாஸை நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1:23 வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி எடுத்து நான் இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் எடுத்தேன். இன்றைக்கி எனக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 75 ரூபா தான் எனக்கு சார்ஜ் ஆச்சு. நம்ம இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபா பக்கம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான். இந்த ட்ரேடை வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா, நான் எந்த பிளானுமே இல்லாமல் ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாமலாம் நான் எடுக்கிறது கிடையாது. எல்லாமே ப்ராப்பர் பிளானு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் பிளானு ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங் எல்லாம் பண்ணி தான் நான் ஒரு ட்ரேடை நான் எடுப்பேன். நிஃப்டியோட சார்ட்டை தான் நான் மோஸ்ட்லி நான் பார்த்து நான் ட்ரேட் பண்ணுறேன். நிஃப்டியில் வந்து 2 நாள் ட்ரேட் பண்ணிப்பேன், 1DTயும் 0DTயும். அதாவது திங்கள் செவ்வாய் மெயினாக இந்த 2 நாளில் ட்ரேட் பண்ணிக்கலாம் நிஃப்டியில். அது மாதிரி சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் 2 நாள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டு நாள் வந்து டிகே வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டிலையும். அது மாதிரி சார்ட்டை பொறுத்த வரைக்கும், ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து ரெண்டுமே ரொம்ப சேமாக தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் நிஃப்டி சார்ட்டை வச்சு தான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சு தான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறேன். அதை பார்த்துக்கிட்டு சென்செக்ஸும் நான் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு புதன் வேழனில் வந்துச்சுன்னா அதை அப்படியே நான் சென்செக்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன், நிஃப்டியில் பண்ண மாட்டேன். ஏன்னா புதன் வேழன் வந்து நிஃப்டியில் வந்து டைம் டிகே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே சென்செக்ஸில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் சென்செக்ஸை பண்ணிப்பேன். ஃப்ரைடே வந்து நிஃப்டிலே பண்ணிப்பேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியாக போயிட்டு கூட ட்ரேட் எடுத்துப்பேன் ஃப்ரைடே நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதை வந்து நான் முதல்ல காட்டிடுறேன். ஏன்னா என்னோடய சார்ட்ஸ் எல்லாமே இந்த இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நான் என்னோடய சார்ட்டு எல்லா சார்ட்டும் நான் கிட்டத்தட்ட 2021 இப்போ 2025 வரைக்கும் இந்த 5 வருஷத்தோட நிஃப்டி சார்ட் என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 250-240 ட்ரேடிங் டேஸ்னால் கூட கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 1200 சார்ட்ஸ்க்கு மேலே என்கிட்ட நிஃப்டியோட சார்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த பிவோட் பாயிண்ட்ஸு, ப்ரீவியஸ் டே ஹை லோ, சிபிஆர் ப்ளஸ் இந்த 2 மூவிங் ஆவரேஜ் 20 and 50, இந்த 2 மூவிங் ஆவரேஜஸ் எல்லாமே எந்த சார்ட்டுமே இருக்காது. எல்லாமே இந்த விஷயங்கள் மட்டும் தான் எல்லா சார்ட்லேயும் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்தா எந்த மாதிரியான மூவ் அது இருக்குன்றதை என்னால் அதை ஓரளவுக்கு என்னால் கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியறதுனால நான் மார்க்கெட்டை வந்து எப்பயுமே இந்த விஷயங்கள் இல்லாமல் நான் பார்க்குறதே கிடையாது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் இது தான். ஒன்று வந்து பிவோட் பாயிண்ட்ஸு, நார்மலான பிவோட் பாயிண்ட்ஸ் தான். அது கூட வந்து ப்ரீவியஸ் டே ஹைலோ வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலரில் 2 லைனும் ப்ரீவியஸ் டே ஹை, இது கீழே இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் டே லோ, நடுவில் இருக்கிறது சிபிஆர். இந்த 2 மூவிங் ஆவரேஜஸ் வச்சுப்பேன். ஒன்று வந்து ஷார்ட் டேர்மு 20 மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து கொஞ்சம் லாங் டேர்மு 50 மூவிங் ஆவரேஜ். இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் வந்து நான் ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணி நான் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறதே. மோஸ்ட்லி நான் டைரெக்ஷனல் தான் பண்ணுறேன். நான் எப்போவாச்சும் அட் அ டைமில் 2 பக்கமுமே மார்க்கெட் போகிற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் நான் ஸ்ட்ராடல் மாதிரி 2 பக்கமே ட்ரேட் எடுத்து ரன் பண்ணுவேன். ஸோ 2 பக்கமே ரன் ஆகிட்ருக்கும். மோஸ்ட்லி நான் டைரெக்ஷனல் தான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 இல்லை 3 ட்ரேட்லாம் ரொம்ப மேக்ஸிமமாக தான் வரும். மோஸ்ட்லி ஒரு ட்ரேட்லேயே முடிஞ்சிடும். ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஏதோ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது, லாஸ்ட்டில் முடியுதுன்னா மேபி அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் இன்னொன்று எடுப்பேன். மோஸ்ட்லி அதிலே முடிஞ்சிடும். அதுவும் இல்லை, அதுவும் சொதப்பிச்சுனா தான் 3ஆவதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுப்பேன். அதுக்கு மேலே நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் எதுவும் பண்ணுறதே கிடையாது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 ட்ரேடுக்கு மேலே நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஒருவேளை 3 ட்ரேடுமே லாஸ் ஆனாலும் அந்த லாஸை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் என்னோடய ட்ரேடிங் பிளானு. ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரியும். இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சார்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இந்த R2 பக்கம் ஓப்பன் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் தான் கொடுத்துச்சு. ஸோ அதை நான் எப்படி நான் எடுக்கிறேன், இது டவுன் மூமெண்ட்டு போகும், நான் இன்றைக்கி டவுன் சைட் டைரெக்ஷனுன்றதை நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை ட்ரேட் பண்ணுறேன்னா, என்கிட்ட டேட்டா இருக்குது. என்கிட்ட வந்து பேக் டெஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். 5 வருஷத்துக்கு நான் நிஃப்டியில் வந்து நான்
பேக் டெஸ்ட் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காட்டுறேன். ஏன்னா நம்ம பாஸ்ட் டேட்டாவை போயிட்டு இப்போ நம்ம காட்டலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2023 என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2021 இப்போ 2025 வரைக்கும் நிஃப்டியோட சார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி அதுலேயும் டைப்பாக நான் ஸ்ட்ராட்டஜிஸை ரெடி பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகி எந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா அது எங்கெங்கெல்லாம் போகுன்றது வந்து ஓரளவுக்கு இதையே நான் நிறைய சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி என்னால் ஓரளவுக்கு இதை புரிஞ்சிக்க முடியுது. அதனால் நான் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். 2025 ஓகே, இதை கூட இப்போ நம்ம பார்த்தோன்னா மேபி இந்த 3 மாதத்துக்குள்ளே இருக்க இதை சார்ட்டை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 2024 போயிடுவோம். இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சோ அதே ப்ரைஸ் ஆக்ஷன் இதுக்கு முன்னாடிலாம் எத்தனை நாள் வந்திருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு அது புரியுது. எனக்கு அந்த மாதிரி பேர் வச்சு மைண்டில் வச்சுருந்தா உடனே எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து G1 நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ G1 பார்த்திங்கன்னா G1 வெர்ஷன் 1.1 ஒன்று வச்சுருப்பேன், G1 வெர்ஷன் 2.1 வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா G1 வெர்ஷன் 1.0க்குள்ளே போனோன்னா அதில் ஒரு 3 டைப் இருக்கும். ஸோ அந்த 3 டைப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 பிரகாரம் நான் எடுத்திருக்கேன். டைப் 1 போய் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிள் டேஸ், இதெல்லாம் ப்ராஃபிட்டபிள் டேஸ். மேபி இதுலேயும் ஸ்டாப் லாஸ் டேஸும் வரும். பட் அதை நம்மளால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரெக்கவரும் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வந்திருக்கு 2024. மீதி நாள் வந்து அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். மீதி ஒரு 2 நாள் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அதை ரெக்கவர் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் அதையும் ஒரு டைப்பாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்து அதை ரெக்கவர் பண்ணிட்டுருப்பேன். அது போக மீதி இந்த 3 நாள் வந்து லாஸை தவிர்த்து இருக்க முடியாது. ஒரு ட்ரேட் எடுத்துருப்போன்னா அடுத்த ட்ரேட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் நம்ம அதை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த ட்ரேடை நம்மளால் எடுக்க முடியும். ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலன்னா இன்றைக்கி லாஸ் தான் புக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாட்கள் வந்து லாஸ்ன்னு நான் வச்சுருப்பேன். ரெக்கவர் பண்ணதை ரெக்கவர்னு வச்சுருக்கேன். நான் எதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணேன்னா இந்த 5 வருஷத்து டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து வச்சு முதல்ல நான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான சார்ட்ஸை வச்சு அதையெல்லாம் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி, ஓகேங்களா, அதை வந்து G1, RA1, ஸ்பைடர்மேனு, சூப்பர்மேனு தனித்தனியாக 4 ஸ்ட்ராட்டஜியாக பிரித்து அந்த 4 ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ G1க்குள்ளே போனோன்னா G1 வெர்ஷன் 1.1 இருக்கும், G1 வெர்ஷன் 2.1 இருக்கும். G1 வெர்ஷன் 1.1 டவுன் சைட் ட்ரேட்ஸை மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பேன். G1 வெர்ஷன் 2.1 அப் சைட் ட்ரேட்ஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரும். இப்போ G1 வெர்ஷன் 1.1 டவுன் சைட் ட்ரேட். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இதில் ஒரு 3 டைப் இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து ஒரு மாதிரி போயிருக்கும். ஸோ அப்போ அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்ட்டு தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி தான் நான் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த G1 வெர்ஷன் 1.2 வந்து டவுன் சைட் ட்ரேட்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து 3 டைப் இருக்குது. இப்போ 1க்குள்ளே போனோன்னா அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் எத்தனை வந்துச்சு. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2024 ஒரு 32 டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான். மீதி ஒரு 2 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸு. ஒரு 3 நாள் தான் ஸ்டாப் லாஸு. அது இல்லாமல் ஒரு 2 நாள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ண மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த 2024 இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வெறும் 3 நாள் தான் நான் லாஸ் புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ப்ராஃபிட் புக் பண்ண டேஸ் வந்து எனக்கு 32 நாள். ஓகேங்களா? இது வந்து இந்த G1 வெர்ஷன் 1.2 அந்த டவுன் சைட் ட்ரேடு எடுக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு டைப் தான் இது. ஸோ இதில் இன்னும் 3 டைப் இருக்குது. ஸோ இப்போ டைப் 2 போனோன்னா அதில் தனியாக நான் வச்சுருப்பேன் எல்லாமே. அதில் எந்தெந்த ட்ரேட்ஸ்லாம் ப்ராஃபிட்டபிள் வந்திருக்கு, எதெல்லாம் லாஸ் ஆகிருக்குன்னு நான் அதை ஒரு தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி டைப் 3ன்னு ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அதில் ப்ராஃபிட்டபிள் டேஸ் என்னென்னைக்கெலாம் வந்துச்சு, லாஸ் பண்ணும்போது எத்தனை ட்ரேட்ஸ் லாஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நான் தனித்தனியாக பிரித்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் மார்க்கெட்டில் இருந்திருக்கேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய விஷயங்களை நான் ஒரு நாள் உட்காந்து பார்த்துருக்கேன். பணம் இருக்குதோ இல்லையோ, சம்பாதிக்கணுமோ இல்லையோ, ₹1 எனக்கு வருமானம் இல்லைன்னா கூட நான் மார்க்கெட்டை உட்காந்து டெய்லியும் பார்த்து அதை என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்து நிறைய விஷயங்களை நான் சேவ் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏதோ இன்றைக்கி உட்காந்தோம், இதுக்கு முன்னாடி 1 வாரம் 2 வாரம் எடுத்து சார்ட் எடுத்து வச்சு பார்த்தோம், இதெல்லாம் அப்படியே ஒர்க் ஆகிருக்கு, உடனே இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் நான் பண்ணலை. கிட்டத்தட்ட 5 வருஷத்தோட சார்ட்ஸ் நான் எல்லாமே எடுத்து ஒரு நாளும் நான் சேவ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயும் நிறைய டைப்ஸ் நான் பிரித்து அதெல்லாம் என்னென்னைக்கெலாம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, என்னென்னைக்கெலாம் லாஸ் கொடுத்துருக்கு, எந்த மாதிரிலாம் வந்தால் இன்னும் ஹையர் அக்யூரசி இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் நான் ரெடி பண்ணும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் 20-30 ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட இருந்துச்சு. அதையெல்லாம் நான்
கொஞ்சம் கொஞ்சமாக சம்மரைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி எதெல்லாம் அதில் வந்து அதிகமாக அக்யூரசி கொடுக்கும், இதெல்லாம் அக்யூரசி கொடுக்காது. இதில் நோ ட்ரேடிங் டேஸ்னு ஒன்று வச்சுருப்பேன். அந்த நேரத்தில் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் டேஸ்னு இருக்கும். நோ ட்ரேடிங் டேஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது. எந்த ஸ்ட்ராட்டஜி படியுமே நீங்கள் ட்ரேடே வந்திருக்கனால நான் பண்ண மாட்டேன். அதையும் தனியாக பிரித்து வச்சுருப்பேன். என்றைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணணுன்றது வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக நம்ம இருக்கோன்னா என்னென்னைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணணுன்றது மட்டும் இல்லை, என்னென்னைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் லாஸ் பண்ணாமல் ஒரு நாள் ட்ரேடே பண்ணாமல் இருந்தால் அதுவுமே நம்மளுக்கு லாபம் தான். சும்மா நம்ம போய்ட்டு ட்ரேட் பண்ணி நிறையா லாஸஸ் பண்ணோன்னா அதுவும் லாஸில் தான் கணக்கு சேரும். இதே நீங்கள் இன்றைய நாள் வந்து சரி கிடையாது, இன்றைக்கி நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஒதுங்கி இருந்தால் இன்றைக்கி லாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கணக்கில் தான் அது வரும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் வந்து என்றைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணணும், என்றைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நான் இதில் வந்து நோ ட்ரேடிங் டேஸ்ன்ட்டு தனியாக கேட்டகரைஸும் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நோ ட்ரேடிங் டேஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 14 நாள் 2024 நான் சொல்கிறேன். இது ஒரு 14, இது ஒரு 5, 19 ஆச்சு, அண்ட் தென் இது ஒரு 5. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24 நாளைக்கு வந்து ட்ரேடிங்கே கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நம்மளுக்கு ட்ரேடே வரல. அதனால் நம்ம அதை ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது நான் என்னோடய 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எல்லாமே இது பண்ணி வச்சுருது. இது என்னோடய ஐடியாஸ், என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். நான் எப்படி ஒரு ட்ரேடை நம்பிக்கையாக எடுக்கிறேன், 10,000 ரிஸ்க்கு தாராளமாக நான் எந்த பயமும் இல்லாமல் நான் எடுக்கிறேன்னா எனக்கு என்கிட்ட டேட்டா இருக்குது, என்கிட்ட பேக் டெஸ்ட் பண்ண டேட்டா இருக்குது. நான் மார்க்கெட்டை உட்காந்து 5 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். அது என்ன பண்ணும், என்ன நடக்கும், எதை பண்ணால் நம்ம இந்த மார்க்கெட்டில் வருஷம் ஃபுல்லாக இந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோன்னா எதை பண்ணால் நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக நம்ம முடிப்போம் அந்த வருஷத்தை, எதை பண்ணால் நம்மளால் நம்பிக்கையாக பண்ண முடியுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் அதை தைரியமாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணணும்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும். போய்ட்டு முதல்ல சார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரோக்கர்கிட்டே இப்போலாம் ஃப்ரீயாகவே சார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் 5 வருஷத்து சார்ட் வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். போய்ட்டு அந்த சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸும் முதல்ல போய்ட்டு அதில் அப்ளை பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுங்கள். நீங்கள் சும்மா விளையாட்டுத்தனமெல்லாம் போய்ட்டு ட்ரேடிங்கில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து இழக்காதீங்க. அது வேஸ்ட்டு. அது எதுலையுமே அது வந்து பணன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது எல்லாத்தையும் எழுந்து ஒரு 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் நம்ம கஷ்டப்படும் போது தான் நம்மளுக்கு அந்த பணத்தோட அரும்பு தெரியும். ஓகேங்களா? அது இருக்கும்போது அதோட ஒரு அருமையே தெரியாது. உனக்கு அது பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். நீ லாஸ் பண்ணி வீணாக்குற வரைக்கும் எவ்வளோ பணம் வேணாலும் உனக்கு கொடுக்குறவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. கடன் வாங்குற இடத்துல உனக்கு அடிச்சுட்டே இருக்கும். எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் எழுந்துட்டு கடைசியாக ஒரு 50-100 கூட வழி இல்லாமல் நம்ம தவிச்சு நிற்கும்போது தான் உங்களுக்கு அந்த பணத்தோட அருமையே தெரியும். ஸோ அது நான் அப்படி தான் நிறைய அடிப்பட்டு, நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய லாஸ் பண்ணி எல்லாத்தையும் வீணாக்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டு 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாத ஒரு ஆளாக நான் நின்று அதுக்கப்புறம் அங்கேருந்து கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு வரதுக்கு எனக்கு பெரிய பெயின்ஃபுல் ஜேர்னி. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இது அப்போ தான் எனக்கு அந்த பணத்தோட அருமையே தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அந்த தப்பு வந்து நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெடிக்கேட்டடோட நம்மளால் எவ்வளோ ஃபுல் எஃபர்ட்டாக கொடுத்து இங்கே நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம டெடிக்கேஷனாக நம்ம இதை கற்றுக்குறோன்றதில் தான் அவங்களோட வெற்றியாக தோல்வியாக எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பிடிச்சி செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நின்று பிடிச்சி இது எல்லாத்தையும் செய்வாங்க. சும்மா பணம் மட்டும் சம்பாதிக்கணும், எனக்கு பணம்னு வந்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப நாள் இதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த பண்ணோன்னா நம்ம விரும்பி போனோன்னா அது எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதை விட்டு நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? நான் அப்படி தான் நின்னேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோலாம் மார்க்கெட் என்னை செருப்பால் அடிக்காத குறையா அடின்னு அடிச்சுது. எனக்கு தான் அதை விட்டு போக மனசு இல்லை. அது ஏதோ தப்பு என் சைடில் தான் இருக்குது. என்ன தப்புன்னு என்னோட தப்பு தான் நான் சரி பண்ணிவிட்டு நான் இங்கேயே இருந்தேனே தவிர மார்க்கெட்டு மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நான் ஒரு தடவை தோற்று போய் கீழே விழும்போதும் எனக்கு என் மேலே தான் தப்பு இருந்துச்சு. மார்க்கெட் பக்கம் எந்த தப்பு இல்லை. நான் தான் ஏதோ மிஸ் ஆச்சு. என் சைடில் தான் நிறையா மிஸ் ஆச்சு. என் சைடில் தான் நிறையா தப்பு இருந்துச்சு. நான் தான் நிறையா விஷயத்த மிஸ் பண்ணேன். செய்யக்கூடாததை செஞ்சேன், செய்ய வேண்டியதை செய்யலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் நான் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்தேன். ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டு ஆசைப்பட்டு வரீங்க, பிகினராக உள்ளே கற்றுக்கணுன்னு வரீங்கன்னா அது முறையாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல விதத்தில் அதை கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? தப்பான வழிகளில் கசப்பான அனுபவம்லாம் வர அளவுக்குலாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க, எதுவும் போயிடாதீங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணாலும் ஒரு 5 வருஷத்துக்கு தாராளமாக உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களால் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் விர்ச்சுவல் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் போய்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதில் ப்ராஃபிட்டபுளாக வரீங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இன்றைக்கி வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நான் ஏற்கனவே பாஸ்ட்டில் வந்திருக்கும்ல, அதில் எதாவது எக்ஸாம்பிள் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். G1னா எனக்கு டவுன் சைட் ட்ரேட். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் G1 வெர்ஷன் 1.0 தான் வரும். ஸோ அதில் போய் நான் காட்டுறேன். டைப் 1ல் வரும். இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து டைப் 1ல் வரும். அதை எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட்டபுளாக தான் இன்றைக்கி முடிஞ்சது. அது ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 32 நாளைக்கு வந்திருக்கு. ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. இப்போ 32 நாளைக்கு 2024 இதே பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி வந்த பேட்டர்ன் எதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள்.
எதுவுமே மார்க்கெட்டில் புதுசாலாம் எதுவும் நடக்கிறதே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க புதுசாக ஒரு நாள் நடக்குது, புதுசாலாம் எதுவுமே கிடையாது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நடந்த ஒரு பேட்டர்ன் தான் திரும்ப 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 அது மாறி 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 நீங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு இடத்துல நின்று இதெல்லாம் பார்த்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கே புரியும். அது அன்னைக்கு நடந்தது, அதுதான் இன்றைக்கி நடத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதெல்லாம் சேம் கிட்டத்தட்ட இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி தான். இங்கே R1 R2 கேப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு அப்படியே ஓரளவுக்கு டவுன். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டெல்லாம் முடிக்கணும்னா முடிச்சிருக்கலாம். ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அந்த டவுன் சைட் ரேட் தான் மோஸ்ட்லி வரும். இன்றைக்கி வந்ததை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்றைக்கெலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், R2க்கு பக்கத்துலேயே தான் ஓப்பன் அதெல்லாம் இருந்திருக்கு. அங்கேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் ஒரு டவுன் சைட்லேயே தான் போய்ட்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து 20/1/2024 ஜனவரியில் நடந்துச்சு இது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் நல்லா ஒரு ட்ரெண்டிங் டவுன் சைடே நல்லா ஃபாலோ அப் ஆகிருக்கு. அன்றைக்கிட்டு ஃபுல் டே வந்து டவுன் சைட்லேயே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கும் ஓரளவுக்கு நல்லா அப்படி ஃபுல் டே டவுன் சைடே தான் பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. இதுவும் ஓரளவுக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் தான். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி அப்படியே டவுனு. ஸோ இது பாருங்கள், கரெக்டாக R1க்கு R2க்கும் நடுவில் ஓப்பனு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டவுன் சைட் ஃப்ளோ அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். G1 வெர்ஷன் 1.0ல் டைப் 1ல் வர ஒரு மாடல் தான் இது. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இது. ஸோ இதே பேட்டர்ன்ஸ் வந்து திரும்ப 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 நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் டவுன் சைட் ரேட் எடுத்து வச்சுட்டேன், ஸ்டாப் லாஸை போட்டுட்டு. கொஞ்சம் அதுக்காக அப்படியே அச்சலாக அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அது இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? என்ன அப்படியே இல்லையெல்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் வேரியேஷன்ஸாக இருக்கும். பட் அது டேரெக்ஷன் பார்த்திங்கன்னா டவுன் தான். இங்கே பாருங்கள், R1 R2க்கு மேலே நல்லா R2 பக்கத்தில் தான் ஓப்பனு, அங்கேருந்து ஒரே சேம் டைரெக்ஷன் டவுன் தான். ஸோ இதெல்லாம் நான் பார்த்து படித்து நிறைய விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை தனித்தனியாக நான் கேட்டகரைஸ் பண்ணி 5 வருஷத்தோட டேட்டாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1200 சார்ட்டுக்கு மேலே இருக்கும். அந்த 1200 சார்ட்டையும் நான் இது வரைக்கும் ஒரு 10,000 20,000 தடவையாச்சும் நான் மாற்றி வேறு வேரியேஷன்ஸில் பார்த்துருப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் இப்போ எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் இப்படி காட்டுறேன்னா அப்போ இது ரொம்ப ஈஸி, இந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதுலாம் ஈஸின்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த மாதிரியான கேட்டகரைஸ் பண்ணி இந்த மாதிரி டைப் 1 டைப் 2 டைப் 3 இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் 100 விதமாக நான் யோசிச்சிருப்பேன். 100 விதமாக நான் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி அதில் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் வேணாம் ரிஜெக்டட் தப்புன்னு தூக்கி போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தூக்கி போட்டுட்டு அதை திரும்ப நான் டியூன் பண்ணி எப்படி வச்சா ஒரு வருஷத்தை வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிக்கலாம். இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம அச்சு பேசுகிறாமல் ட்ரேடிங் கரெக்டாக டிசிப்ளினாக நம்ம ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம இதையே திருப்பி பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு வருஷத்தையும் லாஸ்ட் 5 வருஷத்தையும் நான் இதே ஃபாலோ பண்ணேன்னா நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். எப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிக்கிறது? இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணி நாமளும் ஒரு ட்ரேடராக ஏதோ ஒரு ஓரத்தில் கஷ்டப்பட்டாச்சும் நம்ம ஒட்டிட்டு ஒரு ட்ரேடராக நம்ம லைஃப்பை நம்ம எப்படி முடிக்கிறதுன்னு நான் யோசித்தேன். அதனால தான் ஆரம்பத்தில் ஒரு 50 தடவையாச்சும் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். வேறு விதத்தில் அந்த 5 வருஷத்தோட சார்ட்டையும் நான் வேறு விதத்தில் மாற்றி பார்த்து எது தான் இங்கே ஒர்க் ஆகும், எப்படி பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக ஒரு வருஷத்தையும் முடிக்க முடியும்னு நான் செக் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி ஃபெயிலியர்னு தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்து அதை டியூன் பண்ணி பார்த்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகி எந்த டைமிங்குள்ளே வந்தால் அது எந்த மாதிரி போயிட்டு முடியும், எந்த மாதிரிலாம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோமா லாஸ் புக் பண்ணுவோம் என்னன்னு பார்த்து அதையெல்லாம் தனித்தனியாக திரும்ப எடுத்து அதில் ஸ்டாப் லாஸ் போனது எத்தனை நாளைக்கு, ப்ராஃபிட் போனது எத்தனை நாளைக்கு, அப்போ ஓவரால் இதை ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா, இந்த 5 வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சா கொடுக்கலையா, பர்ஃபார்மன்ஸ் என்ன தான் பண்ணியிருக்குன்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எடுத்து தான் நான் இந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து நான் வச்சு இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியாக ரெடி பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிறவங்க என்ன வேணால் இப்போ ட்ரோல் பண்ணி என்ன வேணால் என்னை திட்டிட்டு கூட போகலாம், என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன், பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குங்க, ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே நம்ம ஏதோ பிறக்கும் போதே பெரிய திறமைகளோட பெரிய கிஃப்டட் சைல்டெல்லாம் நான் பிறக்கல. ரொம்ப ஒரு பெரிய மக்கு தான் நான். எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே என்னால் பெருசாக புரிஞ்சிக்க முடியாது, என்னால் ஈஸியாக பண்ணிவிட முடியும். எல்லாமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம பிறக்கிறப்ப நம்ம பெரிய டேலண்ட்டோடு பிறக்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. விடாமுயற்சியும் நீங்கள் உழைப்பும் உங்களுக்கு ஒரு ஆர்வமும் இருந்துச்சுன்னா யார் வேணால் இங்கே மேலே வரலாங்க. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம இப்போ திறமை இருக்கக்கூடாது, நம்ம பிறக்கும்போதே திறமையோட பிறக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லாம் இங்கே முயற்சி தான். முயற்சி தான். ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ண ஆர்வமாக நீங்கள் எல்லா ஃபெயிலியரும் திரும்ப தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சாதிக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன அதுக்கான நேர காலம் அமைஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வருவீங்க ஒரு பிகினராக.
உடனே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டு டக்கு டக்குன்னு முன்னேற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது எதையுமே யூஸ் பண்ணி பணமே பண்ண முடியாது. திரும்ப லேர்னிங் ஸ்டேஜுக்கு போவீங்க, திரும்ப கற்றுப்பீங்க, திரும்ப இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து திரும்பவும் அப்படியே முட்டு சந்த மாதிரி அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நிற்கிற மாதிரி நிற்க வைக்கும். எதுவுமே புரியாது, என்ன பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி உன்னை டெட் எண்டில் தந்து திரும்ப மார்க்கெட் வந்து நம்மளை நிறுத்தி வைக்கும். என்னடா இது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம், ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணோம், கடைசியாக ஒன்றுமே நம்மளால் இப்போ ப்ராஃபிட்டே பண்ண முடியல, இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயினே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி அப்படியே நிற்கும். சில பேருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு நிற்கும், சில பேருக்கு 1 மாதம் 1 வருஷம். எனக்குலாம் 1 வருஷம் வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லாமலாம் நான் அப்படியே நின்றுட்டு கிடந்திருக்கேன். அவ்வளோதான், மார்க்கெட்டெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது, பேசாமல் விட்டுட்டு போயிடலான்னு கிவ் அப் பண்ணிடலான்ற மாதிரிலாம் நிறைய டைம் தோணியிருக்கும். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து ஒரு லீடு கிடைக்கும், அங்கேருந்து ஒரு விஷயம் கிடைக்கும். அது இப்படியே நம்ம யோசிக்கவே இல்லை, ஏன் நம்ம இப்படி அதை பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாம். அப்படியே டக்குன்னு அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் வரும். அப்படியே திரும்ப அங்கேருந்து நிறைய லேர்னிங் பண்ணி திரும்ப அதை திரும்ப ஹார்ட் ஒர்க் போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வருவேன். திரும்ப ஹார்ட் ஒர்க் போட்டு திரும்ப ஸ்ட்ராட்டஜிஸும் திரும்ப வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபெயிலியர்ஸை வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து தோண்டு போனால் நம்ம இங்கே ஒரு ட்ரேடராகவே ஆக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி திரும்ப முயற்சி பண்ணி திரும்ப எழுந்திரிச்சு வரணும். இப்படியே நீ வந்துகிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு நினச்சதோ அது கொடுத்துரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுவும் பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு, அங்கேருந்து வருது ஒரே டைரெக்ஷன். சரி, இதே மாதிரி நீங்கள் எந்த வருஷத்தை கேட்டாலும் நான் எடுத்து என்னால் அதை காட்ட முடியும். இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் அங்கே அந்த வருஷத்தில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? எதுவும் புதுசாலாம் இங்கே நடக்காது, எல்லாம் நடந்தது தான் திருப்பி நடந்துட்டுருக்கும். நீங்கள் அதை பார்க்கல, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போடலை, நீங்கள் எஃபர்ட் போடலை, அதெல்லாம் எடுத்து வச்சு கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் படிக்கல, மார்க்கெட்டை பார்க்கல, அப்படி உங்களால் பண்ணவே முடியல, என்னால் பண்ணவே முடியல, லாஸ் பண்ணுறேன்னா நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்கல, நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணுறீங்க. அது போய்கிட்டு கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான். முடியாததுலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உழைப்பை போடலை, நீங்கள் பார்க்கல, அதுதான் என்னால் சொல்ல முடியும். எனக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அனுபவம் கிடச்சிருக்கு. என்னடா இது நம்மளால் எல்லாம் ஏதோ பண்ணுறாங்க, நல்லா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல நான் பல தடவை நினச்சிருக்கேன். அது வந்து நம்மகிட்ட இருக்க தப்பு தான். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோம், நம்ம பார்க்கல, நம்ம தேடலை, நம்ம உழைப்பை போடலை, அவ்வளோதான். அதனால தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர கண்டிப்பாக முடியும், முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து G1 வெர்ஷன் 1.0 நான் பேர் வச்சுருக்கேன். அந்த வெர்ஷன் 1.0ல் டைப் 1 இது. ஸோ இது ஒரு டைப்பு. இந்த மாதிரி 3 டைப் இருக்குது இதிலே, டவுன் சைட் ட்ரேடுக்கான டைப்ஸ். ஸோ அதெல்லாம் நான் அது அமைஞ்சு வரும்போது நான் வேணால் அந்த ப்ரைஸ் செக்ஷன்லாம் காட்டுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. இனிமேல் வர ட்ரேட்ஸை வந்து நான் ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட்ஸ் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.